அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநேகமாக எங்களில் பலருக்கு நாங்கள் இறந்த காலத்தில் தொடர்ந்து செய்து வந்த பல காரியங்களை தற்பொழுது செய்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நாங்கள் பிஸி அல்லது ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டபடியால் நாங்கள் இறந்த காலத்தில் தொடர்ந்து வளமையாக செய்து வந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு இப்பொழுது தொடர்ந்தும் செய்வதற்கு நேரமோ ஏதோ சூழ்நிலைகளோ ஏற்படாத காரணத்தால் நாங்கள் அப்பொழுது நிறைய வாசித்தோம், இப்பொழுது வாசிப்பதில்லை. அப்பொழுது ஜிம்முக்கு போனோம், இப்பொழுது போயிட்டு படுவதில்லை. நாங்கள் அப்பொழுது காலையில் வாக்கிங் செய்தோம், ஆனால் இப்பொழுது செய்வதில்லை. இது போன்ற விடயங்களை இறந்த காலத்தில் ஒரு விஷயத்தை வளமையாக செய்து வந்தோம், ஆனால் இப்பொழுது செய்வதில்லை போன்ற விடயத்தை எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்வது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது இறந்த காலத்தில் நாங்கள் வளமையாக ஏதோ ஒரு விடயத்தை செய்து வந்தோம் என்பதை சொல்வதற்கு நாங்கள் யூஸ் டு என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பாய்ப்போம். உதாரணமாக, நான் முன்பெல்லாம் நடப்பதை வளமையாக கொண்டிருந்தேன். ஐ யூஸ் டு வாக். நான் முன்பெல்லாம் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். நான் வளமையாக காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவேன் முன்பு. I used to wake up at 5 o'clock. இவ்வாறு இறந்த காலத்தில் ஒரு விடயத்தை நான் வளமையாக செய்து வந்தேன் என்பதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த I used to என்ற சொல்லோடு walk, come, go, see, meet வினைச்சொல் வடிவங்களுக்கு ஆங்கிலத்தில் bear infinitive verb என்று சொல்வார்கள். அதாவது ing போடக்கூடாது, இறந்த காலத்தில் சொல்கிறோம் என்பதற்காக இறந்த கால வடிவத்தை போட்டுவிடக்கூடாது. உதாரணமாக, ஐ யூஸ் டு வெண்ட் என்று சொல்ல முடியாது, ஐ யூஸ் டு கேம் என்று சொல்ல முடியாது. எனவே நாங்கள் கம், கோ, ஈட், மீட், சி, ரீட் இது போன்ற வினைச்சொல் வடிவங்களை தான் நாங்கள் பாவிக்க வேண்டும். ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ் என்று நீங்கள் சொன்னால் அதில் 2 கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. ஒன்று, நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் இறந்த காலத்தில் வாசிப்பதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் என்ற ஒரு கருத்தையும், அதே நேரம் தற்பொழுது நீங்கள் வாசிப்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அதே போன்றுதான் ஐ யூஸ் டுவோடு நீங்கள் சொல்கின்ற அத்தனை வாக்கியங்களிலும் அவ்வாறான ஒரு கருத்து வெளிப்படும். ஐ யூஸ் டு மீட் தம் இன் டவுன். இறந்த காலத்தில் அவர்களை நான் வளமையாக டவுனில் காணுவேன், தற்பொழுது காண்பதில்லை. இவ்வாறான 2 கருத்துக்களையும் சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களாகத்தான் இந்த யூஸ் டு ஊடாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.